மெத்து மெத்து பொண்ணுடா அவ கோலி உரண்டா கண்ணுடா வாய திறந்தா பண்ணுடா அவ கண்ணம் பண்ணுடா. வணக்கம் நான் ஷோ மோல்சனஸ் விசி போற மோல்சனஸ் மிஸ்டர் ஆஃப் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சூர்யானை நடிச்சிருக்கோம் கங்குவா படம் பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துடலாம். கதைக்களம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி 2 டைம் லைன் இருக்குது. ஒன்று கங்குவாங்கிற சூர்யானோட டைம் லைன், இன்னொன்று வந்துட்டு நம்ம ஃப்ரான்சிஸ்ங்கிற சூர்யானோட டைம் லைன். ஸோ இது ப்ரெசென்ட்டு, அது பாஸ்ட். சரியா? ஸோ பேசிக்கலி கதை பிரதானமாக வந்து இந்த ப்ரெசென்ட் டைம் லைனில் தான் ஆரம்பிக்குது. அங்கே வந்து ரவிக்குமார் சார் வந்து ஒரு போலீஸ் கமிஷனராக இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால சால்வ் பண்ண முடியாத கேஸில் அவர் 2 பவுண்டி ஹண்டர்ஸை வச்சு நான் சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி முயற்சி எடுக்கிறாரு. அதில் வர 2 பவுண்டி தான் நம்ம சூர்யானா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திஷா பட்டானி மேம். ஸோ இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, அந்த கேஸை முடிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு காசு தர மாதிரி ஒரு டீலிங்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ் மாறி மாறி இவங்க 2 பேரும் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு போகும்போது தான் சூர்யானா வந்து அந்த சின்ன பையனை பார்க்குறாரு. இந்த சின்ன பையன் இந்த பொருவன் கேரக்டர் வரும் தெரியுமா, இந்த கங்குவாங்கிற கூட ஒரு சின்ன பையன் வரும் தெரியுமா, அதே பையன் திருப்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து இந்த பையன் என்ன ஏது அப்படிங்கிற அது ரீபர்த்தில் அப்படி தானே இருக்கும். சரி, ஸோ அந்த மாதிரி ஏதோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிறாரு. பார்த்துடுறாரு, ஏதோ ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்குது, பட் என்னன்னு புரிய மாட்டேங்குது, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதா வந்துட்டு கதைக்களம். இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும். ஸோ அது மாதிரி சொல்ல விரும்பல. கதைக்களம் இதுதான். ஸோ தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். கமிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். மொதல் பாசிட்டிவ் அந்த வேர்ல்டு கிரியேஷன். எனக்கு சிவா சார் உண்மையிலே பாராட்டினா அந்த உலகத்தை ஒரு பர்டிகுலர் உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரெசென்ட் தாண்டி இந்த கங்குவா வாழ்கிற ஒரு டைம் லைனில் ஒரு பயங்கரமான உலகம் கிரியேட் பண்ணியிருக்காரு. அது விஷுவலாக பார்க்குறக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. அதை வந்து குறைய சொல்ல முடியாது. ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்குது, என்ன நடக்குது, இந்த ஐந்தீவுங்கிறது என்ன, அங்கே சில ஆட்கள் வராங்க, ஏன் வராங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸா அந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்காங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அந்த ஐந்தீவில் இருக்கிற பீப்புள் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி லுக்கு, ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு மாதிரி அவங்களோட அந்த வார் கரையெல்லாம் கத்துவாங்க தெரியுமா, ஜெய் பஜரங்க பலி அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. ஐயோ அது வேற நான் சொல்லி கான்ட்ரவர்சி ஆகிருப்போம். கடவுளே அல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஜெய் பவானி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த பாகுபலி அந்த மாதிரி ஒரு வார் கரை டிஃப்ரெண்டாக இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்ச்சரே இருக்குது. அவங்களுக்கு இவங்க இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட், இவங்க இதில் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்காக ஒரு அழகான உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு விஷுவலாக பார்க்கறதுக்கு ஏதோ புதுமையாக இருக்குது. ஸோ அந்த வகையில் சிவா சாருக்கு டெஃபினட்டாக பாராட்டி ஆகணும். தட் வே ஹி ஹஸ் டெஃபினெட்லி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் வேர்ல்ட் ஃபார் அஸ் டு வாட்ச் விஷுவலி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏதோ புதுசாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கூரைகளாகட்டும் எல்லாமே லுக்ஸ் எல்லாமே சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பாராட்டு அந்த விஷயத்துக்கு சொல்லிடலாம். 2வது சூர்யா அண்ணன். ஃப்ரான்சிஸ் கேரக்டர் நான் அப்புறம் வரேன். பட் சூர்யா அண்ணன் ஆஸ் கங்குவா புது லுக்கு. மனுஷன் என்னடா பண்ணுவார், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், பயங்கர டிஃப்ரெண்ட் ஆச்சு, இந்த மாதிரி பார்த்து இல்லையாங்கிற மாதிரி இருக்கும்போது மனுஷன் பிரித்து தள்ளியிருக்காரு. எனக்கு பர்சனலாக கங்குவாங்கிற சூர்யானன் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஹி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். சர்டன் திங்ஸ் எல்லாம் பயங்கர என்ன சொல்கிறது, கூஸ் பம்ஸ் கொடுக்குற மொமெண்ட்ஸ்லாம் 2-3 விஷயம் இருக்குது. அந்த தலைவனே பாட்டு வரும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும், அதாகட்டும், கங்குவாவோட என்ட்ரி ஆகட்டும், அப்புறம் ஒரு ஏதோ ஒரு சங்கு மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு ஒரு மாதிரி அவங்க ஊர் பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுவார். சம்பவம் அந்த சீன்லாம் சூர்யா அண்ணன் பிரிஸ்டாரு, சாலிடு. அந்த குட்டி பையன், அந்த பொருவன்கிற கேரக்டர் சின்ன பையன் அழகாகவே நடிச்சிருக்கான்னு சொன்னேன். எஸ்பெஷலி இந்த கங்குவா டைம் லைனில் வர பொருவன்கிற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அவங்க 2 பேருக்கு கொடுக்குற பாண்டிங் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து டெஃபினட்டாக வந்து ஆக்டிங்க்கு பாராட்டி ஆகலாம். சூர்யா அண்ணன் பிரிஸ்டார் மனுஷன், அவரோட எஃபர்ட்டை பயங்கரமாக எனக்கு கேட்டிருக்காரு. ஸோ அது கிளியராக தெரியுது. இது 2வது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். கமிங் டு மியூசிக் டிஎஸ்பி சார் killed it, absolutely killed it. Songs ஆகட்டும், BGMs ஆகட்டும், தியேட்டர் அலறுது. அப்படியே அந்த தக்க 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 அப்படி முதல்ல அப்படியே சும்மா சுருங்குது உள்ள. அதாகட்டும், தலைவனே ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு எவ்வளோ சாங் ஃபன், அது ஒரு ஜாலியான பாட்டு அதாகட்டும், அப்புறம் மன்னிப்பு பாட்டெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரானரி இருந்துச்சு கேட்குறக்கு. எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு இந்த அக்கப்பெல்லா வெர்ஷன் மாதிரி வரும். அக்கப்பெல்லா வெர்ஷனுங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன், அக்கா பற்றி பேசுகிற செருப்பாடிப்பு அப்படிங்கிறீங்க. அக்கப்பெல்லா வெர்ஷனுங்கிறது வந்து மியூசிக் இல்லாமல் வெறும் வாய்ஸ் மட்டும் வச்சு அந்த லிரிக்ஸ் அப்படியே பாடுறதுங்கிற மாதிரி அது ஒரு பர்டிகுலர் இடத்துல வரும். அதெல்லாம் அப்படியே செம கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு அந்த மூமெண்ட்லாம். சரியா? ஸோ அந்த வகையில் டிஎஸ்பி சார் ஹஸ் கில்ட் இட். ஸோ மனுஷன் மியூசிக்கில் பிரிஸ்டாரு. சாலிட் மியூசிக். 4வது பாசிட்டிவ் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி. நான் சொன்ன மாதிரி உலகம் ரொம்ப அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது விஷுவலாக ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். நம்மளுக்கு இந்த பக்கம் சூர்யானந்தெல்லாம் வரும்போது ஒரு ப்ளூ, ஒரு சியான டர்க்வைஸ், அது மாதிரி ஒரு கலர். அது இந்த பக்கம் ஃபுல்லாமே பாபி டியால் சார் இடத்துல இருக்க எல்லாமே ரெட் கலரு. சில ஃப்ரேம்ஸ், சில ஆங்கிள்ஸ், சில காட்டின விதங்கள், சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. விஷுவலி ரொம்ப அழகாக இருக்குது அந்த கங்குவா போர்ஷன்ஸ் எல்லாமே சொல்கிறேன். மற்றது இந்த பக்கமும் நல்லா இருக்குது. பட் ஆனால் இந்த போர்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ சினிமாட்டோகிராஃபி டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவாக நான் சொல்லுவேன்.
அகேன் வந்துட்டு ஆக்ஷன் அடுத்த பாசிட்டிவாக நான் சொல்லுவேன். எனக்கு பேசிக்கலாக வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப பிடிச்சது. இந்த பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் சூப்பர்லேட்டிவாக இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ப்ரெசென்ட் போர்ஷன் இருக்கிறது வந்து கொஞ்சம் நிறைய சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்துட்டு உண்மையிலே பயங்கர கன்வின்சிங் ஆச்சு. இங்கேயும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சினிமா லிபர்ட்டி எடுத்திருக்காங்க. எப்படி இந்த கத்தியில் குத்தி அப்படி நிற்க வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமாடா, இதெல்லாம் அப்படிலாம் பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அந்த மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங், அந்த பக்கம் பயங்கர மைட்டி. அவன் ஒரு ஃபேண்டசி கலந்த, ஃபேண்டசின்னா ஒரு அப்படியே பறந்துக்கிறதுல இல்லைன்னா கூட கொஞ்சம் ஃபேண்டசி கொஞ்சம் ஃபிக்ஷன்லாம் கலந்து கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி வச்சு தான் எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம். பட் ஆனால் ஓவராலாக பார்க்குறதுக்கு பயங்கர கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்சஸ் வெரி வெல் கொரியோகிராஃப்ட். எஸ்பெஷலி அகைன் அந்த சூர்யா இது வச்சுட்டு ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாருன்னு சொன்னால, அந்த கம்யூனிகேட் பண்ணி அந்த பெண்கள் கிட்ட ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணுவார். அந்த சீன்லாம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பிரி 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 வேற லெவல். அதெல்லாம் அது ஒரு வேற மாதிரி எடிட்டும் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல், லவ்டு தட் பர்டிகுலர் சீன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு படத்தோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். படத்தை தூக்கி பாசிட்டிவ்ஸ் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம். நவ் கம்மிங் டு த நெகட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் அந்த பிரதானமாக அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் போர்ஷன் ஆரம்பிக்க சொன்னேன். அந்த போர்ஷன் வாஸ் ஆக்சுவலி வெரி வீக் ஃபார் மீ. எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இது நானா இது இன்னும் கொஞ்சம் ஏதோ பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. 15-20 minutes வந்துட்டு ஐ டோன்ட் நோ, இட் வாஸ் நாட் ஆடிங் டு த எலிமெண்ட் ஆஃப் த ஃபிலிம் அட் ஆல். என்னன்னு தெரியல. இந்த பக்கம் இத்தனைக்கு வந்துட்டு நம்ம சூர்யானந்த் டீமில் வந்துட்டு யோகி பகவான் இருப்பார். இந்த பக்கம் வந்து யாராவது திஷா பட்டானி மேம் டீமில் வந்துட்டு கிங்ஸ்லி அண்ணன் இருப்பார். பட் ஆனால் இட் டென்ட் ஒர்க் அவுட். பெரிய காமெடியோ திஷா பட்டானி மேம்லாம் வெரி அண்டர் யூஸ்ட். ரவிக்குமார் சார் ஸ்கோப்பே இல்லை பெருசாக. அங்கே எவ்வளோ சின்ன 2 சீனில் வர அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டாரு. எங்கே போனார் என்ன ஆனார் ஒன்றுமே தெரியல. மற்ற 2 கமெடியன்ஸ் நான் சொன்ன மாதிரி கிங்ஸ்லி அண்ணனும் யோகி பகவானும் சரி யாருமே பெருசாக அங்கே யூஸ் ஆன மாதிரி தெரியல. இட் வாஸ் வெரி வீக் ஃபார் மீ பர்சனலி. ஒரு சில இடத்துல 1-2 இடத்துல லைட்டாக சிரிப்பு வந்துச்சு, மற்றபடி காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஸோ தோஸ் 15-20 minutes were actually very weak for me. ஸோ அது வந்து ப்ராப்பர் லெட் டவுன் இருந்துச்சு ஸ்டார்டிங் ஆஃப் த மூவிலே. அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லியானோ. ரெண்டாவது வந்துட்டு பாபி டியோல் சாரோட கேரக்டர். மனுஷன் வந்துட்டு எப்படின்னா அவர் வாழ்ற தீவு நம்ம லிட்டரலி இதுலேயே பார்த்துருப்போம். ரெட்டாக தான் இருக்கும். அங்கே எல்லாமே அங்கே பீப்புளோட பழக்கங்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணுறது, ரத்த வெறியர்கள் பேசிக்கலாம் எல்லாருமே, சரியா? ஸோ அந்த ரத்த வெறியர்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இவன் போது அவன் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மனுஷன் பார்க்குறதுக்கெல்லாம் ஹெஃப்டியாக இருக்காரு, பயங்கரமாக, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் வந்து அதுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணாத படத்துலனா இல்லை. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனான பில்டப் இருந்ததை தவிர கன்வின்சிங்கான சீனாக எதுவுமே இல்லை. ஸோ பாபி டியோல் சார்ஸ் கேரக்டர் வாஸ் ஆல்சோ லிட்டில் டிசப்பாயிண்டிங் ஃபார் மீ. அவர் ஆக்டிங் வைஸ் நான் எதுவும் குறை சொல்ல. பட் ஆனால் அவருக்கு ஸ்கோப் இல்லையா, ஸ்கோப் கிரியேட் பண்ணலையா, இல்லை எழுதின விதம் செட் ஆலையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனான பில்டப் தான் இருந்துச்சு தவிர சம்பவங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ தட் வாஸ் அ லெட் டவுன் ஃபார் மீ அகேன். மூணாவது இந்த ப்ரெசன்ட் சீக்வன்ஸில் வர இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். இந்த மாதிரி கடைசியில் அந்த ஒரு சயின்டிஸ்ட்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல சில விஷயம்லாம் ரொம்ப 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 லாஜிக் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் சர்டன் திங்ஸ் வர் டூ ஃபாஸ்ட். ஏதோ டெக்ஸ்ட் எழுதுறாங்க, என்னன்னு பார்க்கல டப்புன்னு போயிருந்தது. அண்ட் பியாண்ட் தட் வந்து ஒரு பயங்கரமான பிளண்டர் எனக்கு தோணுது. என்னன்னா சொன்னால் ஸ்பாயிலர் ஆயிருமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் சரி ஓகே சொல்லலாமே, அது இல்லைன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இந்த வயிற்று கிட்ட அந்த கட்டு, ஐ திங்க் ஸோ தட்ஸ் வாட் யூ கால் இட் ஐ கெஸ். அந்த இடத்துல புல்லட் வாங்கிட்டு அவ்வளோ நேரம் உயிரோடு இருக்க முடியுமா ஒரு மனுஷனால? ஏன்னா இம்மார்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ இருந்துச்சுன்னா ஓகேப்பா, சாவே கிடையாதுங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைலாக்ல எனக்கு பேசிக்கலாக புரிஞ்சது என்னன்னா ரீபர்த் மாதிரி தான் புரிஞ்சுது. ஸோ ரீபர்த்னா இஃப் இஸ் அ நார்மல் மேன் how can he not die getting a bullet here? எனக்கு அது வந்து புரியல. அது வந்து ரொம்ப பெரிய லூப் ஆச்சு. அதுக்கு பதிலாக இங்கே ஷோல்டர் எங்கேயோ கையில் அடிக்கிற மாதிரியோ ஷோல்டர் அடிக்கிற மாதிரியோ வச்சு அதுக்கப்புறம் போயிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அது ஏன் இங்கே அடிக்க விட்டும் அவன் ஒன்றும் ஆகலை அப்படி? மேபி அவன் ஸ்ட்ரென்த், அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த் அவ்வளோங்கிற காட்டுறதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் தட் வாஸ் அ ஹியூஜ் லூப் ஹோல் ஃபார் மீ. லாஜிக்லாம் பார்த்தா வேலைக்கு ஆமாடான்னு கேட்கலாம். பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதை தாண்டி சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அந்த கடைசியில் வரும்போது வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒன்று சால்டாக நடக்கும். பட் அதை தாண்டி மற்ற எல்லாமே எனக்கு தெரியல. இந்த ப்ரெசென்ட் போர்ஷனில் பெருசாக நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அது வந்து பயங்கரமான லெட் டவுனாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக கங்குவா அப்படிங்கிற படம் எனக்கு பர்சனலாக அந்த கங்குவா போர்ஷன்ஸ் வேர் லவ்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு புது உலகம், டிஃப்ரெண்ட்டான சூர்யானை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஆட்கள். சில ஹை மொமெண்ட்ஸ்லாம் சாலிட், அதெல்லாம் நான் குறைய சொல்ல மாட்டேன். கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கணும், டிஃப்ரெண்ட்டான சூர்யானை பார்க்கணும், ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு புதுசான வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஆட்கள் டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்கலாம். இட்ஸ் அ நீட் வாட்ச், இட்ஸ் அ குட் வாட்ச். பட் ஆனால் வந்துட்டு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணிச்சுல, அதுக்கேற்ற மாதிரி இது வாழ்ந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு
வந்துட்டு ஒரு 60-40 ஆர் மேபி கங்குவா போர்ஷன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கனால ஒரு 70-30 கூட கொடுப்பேன். மற்றபடி ஆனால் வந்துட்டு எல்லாருக்குமே அது பிடிச்சிருமா அப்படிங்கிற தெரியும், எனக்கு தெரியல, டவுட்டாக இருக்குது. இது இவ்வளோதான். இது வந்து என்னோட ரிவ்யூ. உங்கள் தாட்ஸ் எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ முடிச்சுக்க நன்றி. கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.